என்ன செல்லம் சௌக்கியமா அப்படின்னு நம்ம பிரகாஷ்ராஜ் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண வந்துட்டாருங்க. நான் ஒரு நடிகனாவோ அரசியல்வாதியாவோ இங்கே வரலங்க, ஒரு கலைஞனாக வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் மூணே மூணு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று திராவிட மாடலு, இன்னொன்று அடிமை மாடலு, இன்னொன்று சினிமா மாடலுங்க. இதில் திராவிட மாடல் தாங்க சிறப்பு அப்படின்னு மனுஷன் பேசினாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் நம்ம டாக்டர் ஆயிடலாம், அடுத்து இன்னொரு படத்தில் கலெக்டர் ஆயிடலாம், அடுத்த படத்தில் சிஎம்ஏ ஆயிடலாம் ஒரே படத்தில். ஆனால் அரசியலில் நீ சிஎம் ஆக முடியாது தம்பி செல்லம், நீ ஆக முடியாது அப்படின்னு நம்ம பிரகாஷ்ராஜ் பேசினாருங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகனை பார்த்து விசில் அடிங்க, நல்லா அடிங்க, ஆனால் நாட்டை ஆள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவர் காசு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ண வந்திருக்காருங்க. இம்புட்டு பேசுகிறாரே, இவர் அரசியலில் நிற்காமையா இருந்தார், கர்நாடகா தேர்தலில் நின்று மண்ணை கவுனாருங்க. என்ன ஒரு ஒற்றுமைன்னு பாருங்க. விஜய்க்கு வில்லனா நடித்தவர் இந்த பிரகாஷ்ராஜ். இப்போ அரசியல்லையும் அதே வேலையை செய்ய வந்திருக்காரு. கர்நாடகாவில் மனுஷனுக்கு விசில் சின்னம் கிடச்சிதுங்க, அங்கே விசிலை ஊன்னு ஊதிக்கிட்டு கிடந்தார். இப்போ இங்கே வந்து யாரும் விசில் ஊதாதீங்க, சினிமா தேட்டரில் போய் ஊதுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம விஜய் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, யோ நாங்கள் வந்து 2 விரலை வச்சு விசில் ஊதுவோம், வர்ற 23ஆம் தேதி நீ பார்த்துக்கிட்டே இரு, நாங்கள் போய் 1 விரலில் விசில் ஊத போகிறோம், அங்கே ஊதுற விசில் உன் காதும் கிளியும் உன் அண்ணன் காதும் கிளியும் பாரு அப்படின்னு நம்ம விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஐயா பிரகாஷ்ராஜ், உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்னால் என்னன்னு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் நடிகரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிற பழக்கம் இன்னைக்கு நேற்று இல்லையா, 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அரசியல் வரலாறு தெரியாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னு அவரை சுற்றி இருக்கிற ஆளுகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தியேட்டரில் நம்ம பசங்க 2 விரலில் விசில் ஊதுறாங்கல்ல, அவன் ஏப்ரல் 23ஆம் தேதி 1 விரலில் போய் விசில் அடிப்பான் பாரு, அப்போ தமிழ்நாடு தலையெழுத்து மாறும் பாரியா அப்படின்னு செல்லத்துக்கே செல்லம் போடுறாங்க நம்ம டிவிகே தொண்டர்கள். அது மட்டும் இல்லைங்க, இளைஞர்கள் இளைஞிகள் பொதுவெளிக்கு வந்து அரசியல் பேசுகிறத பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுதுங்க. இந்த அரசியல் விழிப்புணர்வு 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் நடந்த தேர்தல், கடைசி தேர்தல் எப்போ நடந்தது, 2021, அது வரைக்கும் இளைஞிகள் வெளியே வந்தாங்களா? இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தாங்களா? எதுக்குடா கழுதையை பிடிச்சிக்கிட்டு சாக்கடைன்னு விலகி போன மக்களை இன்றைக்கி விஜய் வந்து அத்தனை பேரையும் உள்ளே வர வச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த விஜயை வந்து இந்த பிரகாஷ்ராஜால் அசைச்சு பார்த்துட முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா நீயே அரசியலுக்குள்ளே போய் தோல்வியை கண்டு வந்திருக்க. இப்போ தமிழ்நாட்டில் உனக்கு என்னப்பா இருக்குது? உனக்கு யாராவது ஒருத்தனாவது ஓட்டு போடுவானா? போட மாட்டான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. பிரகாஷ்ராஜுக்கு முட்டை தான் கிடைக்கும்னு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம ஒரு 2-3 இடத்துல நம்ம சும்மா ஒரு டீ குடிக்க முடிவெட்டன்னு போன இடங்கள்லையே அவங்கெல்லாம் பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழக அஇஅதிமுக கட்சியை சேர்ந்தவங்க. அந்த குடும்பங்கள்லேயே குழந்தைகள் இந்த தடவை எப்பா நீ விஜய்க்கு தான் போடணும்னு அன்பால் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்களும் சரி இந்த ஒரு தடவை நம்ம பிள்ளைக்காக செஞ்சு தான் ஆகணும், எவனோ கேட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓட்டை, இந்த ஒரு தடவை பிள்ளைகளுக்காக போட்டுருவோன்னு சைலண்ட்டாக நிறைய குடும்பத்தில் இந்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, அதாவது விஜய் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறது தமிழகம் முழுவதும் போய் சேர்ந்துருக்கு. அவங்க கட்சியோட வேட்பாளர்கள் இன்னும் யாருன்னு அந்த மக்களுக்கு தெரியாது. அந்த வேட்பாளரோட பின்புலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் அந்த வேட்பாளர் நல்லவரா கெட்டவரானும் தெரியாது. ஆனால் விஜய்க்காக ஓட்டு போட
இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 5,00,000 கோடி 6,00,000 கோடி குடும்பங்களில் ஓட்டு கிட்டத்தட்ட 3,00,000 3 கோடி குடும்பங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஓட்டு கண்டிப்பாக விழுகும்யா அப்படின்னு நம்மளோட கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. இந்த விஷயம் பிரகாஷ்ராஜுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சிண்டு வண்டுகள்லாம் ஓட்டு இல்லை, ஆனால் தான் வீட்டில் இருக்கிற 2 ஓட்டு 3 ஓட்டை அந்த சில்லு வண்டுகள்லாம் டிவி கேக்கு போடுறதுக்கு திட்டம் போட்டு வச்சுருக்கிற விஷயம் தெரியாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது அரசியலுக்கான எலெக்ஷன் இல்லையா, அன்புக்கான எலெக்ஷனு. அன்பு ஜெயிக்குதா அரசியல் ஜெயிக்குதா பார்ப்போம்.